விநாயகர் பிறப்பு. கணேசனின் அதிசய உருவாக்கம். கைலாச மலையின் உச்சியில் பனி மேகங்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த பர்வதத்தின் மேல் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் தெய்வீக வாழ்வை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தனர். அந்த இடம் தெய்வங்கள், முனிவர்கள், கணங்கள், யோகிகள் ஆகியோரால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் பார்வதி தேவிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. எனக்கு எனது சொந்தமாக ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவள் மனதில் எண்ணினாள். சிவபெருமான் பல நேரங்களில் தியானத்தில் மூழ்கியிருப்பார். சில சமயங்களில் உலக நலனுக்காக வேறு இடங்களுக்கு செல்வார். அந்த நேரங்களில் பார்வதி தேவிக்கு தனிமை தோன்றும். அன்று அவள் குளிக்கப் போக தயாரானாள். குளிப்பதற்கு முன் உடலில் பூசிக்கொண்ட மஞ்சள் கலந்த சந்தனப் பொடியை மெதுவாக கையில் எடுத்தாள். அதை கொண்டு ஒரு சிறுவனின் உருவத்தை உருவாக்க ஆரம்பித்தாள். அந்த உருவத்தை மிகுந்த அன்போடு வடிவமைத்தாள். சிறிய முகம், வட்டமான கண்கள், திடமான உடல், அன்பு நிரம்பிய முகபாவனை. அவள் அந்த உருவத்தை பார்த்தபோது அவளின் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பியது. பிறகு தெய்வீக சக்தியால் அந்த உருவத்தில் உயிர் ஊட்டினாள். அந்த உருவம் மெதுவாக உயிர் பெற்று கண்களை திறந்தது. அம்மா என்று அந்த சிறுவன் அழைத்தான். அந்த ஒரு வார்த்தை பார்வதி தேவியின் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது. அவள் அவனுக்கு அழகான ஆடை அணிவித்தாள். பின்னர் அவனிடம் கூறினாள், நான் குளிக்கச் செல்கிறேன், யாரையும் உள்ளே வரவிடக்கூடாது. சிறுவன் தலையசைத்தான். சரி அம்மா. அவன் கதவின் முன் காவலராக நின்றான். அந்த நேரத்தில் சிவபெருமான் கைலாசத்திற்கு திரும்பி வந்தார். அவருடன் நந்தியும் கணங்களும் இருந்தனர். சிவன் வீட்டின் முன் வந்தபோது கதவின் முன் ஒரு சிறுவன் நிற்கும் காட்சி அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ யார் என்று சிவபெருமான் கேட்டார். சிறுவன் தைரியமாக பதிலளித்தான். நான் பார்வதி தேவியின் மகன். அம்மா குளிக்கச் சென்றுள்ளார். யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். சிவபெருமான் சிரித்தார். இது என் இல்லம், நான் உள்ளே போக வேண்டும். சிறுவன் தலையசைத்தான். மன்னிக்கவும், அம்மா அனுமதி தராமல் யாரையும் உள்ளே விட முடியாது. இந்த வார்த்தைகள் நந்திக்கும் கணங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நந்தி கோபமாக சொன்னான், இவர் சிவபெருமான், உலகத்தின் இறைவன். ஆனால் சிறுவன் உறுதியாக நின்றான். அம்மா சொன்னதை நான் மீற முடியாது. இதை பார்த்த சிவபெருமான் சிரிப்பை நிறுத்தி சற்று கோபமடைந்தார். இவனை அப்புறப்படுத்துங்கள் என்று கணங்களுக்கு உத்தரவிட்டார். இக்கதையின் தொடர்ச்சி இன்னும் 2 மணி நேரத்திற்கு பிறகு காணத் தவறாதீர்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.